கடிவாளம் போடுறதுனால அது ஞானம் ஆகாது. நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. குதிரைக்கு கடிவாளம் போடுறதுனால அது ஞானம் ஆகாது. சுதந்திரத்தில் ஒழுக்கமா இருக்கிறவங்க தான் ஞானி. எப்படி சுதந்திரம் இருக்கணும் உங்களுக்கு, நீங்க ஒழுக்கம் பண்ணணும். உங்க ஒழுக்கம் உங்களுக்கு வேற யாருக்கும் இல்லை. இப்படி இருந்து இப்படி பார்த்து இருக்கிறது இல்லை ஒழுக்கம். முழுசுமா திறந்துருக்கு, ஆனா உங்களை பார்த்து. அப்போ இந்த ஒழுக்கத்தை யார் போதிக்கிறதுன்னா, இப்போ நிறைய என்ன ஆச்சுன்னா மனம்னா என்னன்னு புரிஞ்சுக்காம சோல் வேற மனசு வேற ஆன்மீகம் பேச வந்துட்டார் அவசர அவசரமா. என்னென்னவோ சொல்லி குழம்பிடுறாரு போட்டு. அப்படி இல்லை, குழம்ப வேண்டிய அவசியம் இல்லை. 3 உடம்பு, உயிர், நடுவில் இருக்கிற மனம். உயிரையும் சந்திக்கிறதுக்கு அதுதான், உடம்பையும் சந்திக்கிறது. இந்த வேலையெல்லாம் நான் ஆற்றேன் அசைக்கிறேன்னா எதுனால? உள்ள மனதால. ஆனா மனம் உயிரை வச்சிருக்கிறதுனால தான் இது ஆகும். மனம் எதோட பற்றி இருக்குது? உயிரோட பர்மனண்டா பற்றி இருக்குது. இந்த உடலோட அது ஒரு உறவு வச்சிருக்கிறதுனால உயிர் என்ற ஒன்று இருப்பதினால தான் இது அசையுது. ஆனா மனதால் இது அசையுது. மனம் என்ன பண்ணுது? உயிரை உடம்பு மேல ஒரு இணைப்பு பாலமாக இருந்து செயல்படுறது. உயிர் இருக்குது, இந்த உடம்புல இருக்கிற உயிர் இருக்குது. இந்த மனம் என்ன செய்யுது? என் விருப்பத்துக்கு பேசுது. எப்படி மனம் என்ன பண்ணிட்டு இருக்குது? வார்த்தைகள் எடுத்துட்டு வந்து பேசி உனக்கு புரிய வைக்க பார்க்குது, ஒரு முடிவு பண்ணுது. இதெல்லாம் சொல்லி இப்படி எல்லாம் இவங்களுக்கு புரிய வைக்க முடியுமா? பேசுறது வார்த்தைகள் எல்லாம் எங்க இருந்து வருது? ஏற்கனவே பதிவாகி வச்சிருக்குது. வார்த்தைகள்லாம் எங்க இருக்குது உள்ள ரெக்கார்டு. அந்த வார்த்தைகள் தான் எடுத்து வந்து ஒரு கோர்வையா விட்டுனே இருக்குது. எது? மனம். சிவான்ற ஒரு மனம். இந்த மனசுக்கு தான் பேரு சிவா. மனசுக்கு போயிடுச்சுன்னா பணமாயிடுது. இந்த மனசுக்கு பேர் சிவா. ஆனா சிவான்னு பேர் வச்சுக்கிறாங்க உயிருக்கும். உயிரோட பேரும் சிவா இல்லையா? ஒவ்வொரு பேரும் விசேஷமா இருக்கிறாங்க தான். ராமா, கிருஷ்ணா, விஷ்ணு, பெருமாள் எல்லாமே எல்லா ரிலீஜியஸ்லயும் பார்த்தீங்கன்னா ஆழமான பேர்களை வைக்கிறதெல்லாம் காரணம் என்னன்னா உயிரின் தன்மையில் அது இருக்கிற மாதிரி இருப்பான் அந்த பேருக்கு. ஆனா எதுக்கு பேர் வச்சுக்கிறான்? மனம். தூங்கும்போது ஓய்வா இருக்கும்போது எழுப்புறது யார? மனதை. எதை எழுப்புறோம்? சிவா அப்படின்னு கூப்பிடுறது எதை? ராமா இல்லது விஷ்ணு, கோபால், எதை தேடி எழுப்புறோம்? அந்த மனசை கூப்பிடுறோம். உள்ள ஓய்வா இருக்கிற அந்த மனசை என்ன பண்ணுது? அந்த மனம் மனம்தான் எழுந்துக்குது. மனம்தான் நமக்கு பதில் சொல்லுது. மனம்தான் பேசுது. மனம்தான் கருவி மூலமா பார்க்குது. மனம்தான் எல்லாத்தையும். நாக்கு ருசி எது அறியுது? நாக்கு அறியல, மனம் அறியுது. நாக்கு மூலியமா பேசுறது எது? மனம் பேசுது. துரு நாக்கு, வாய், பல்லு, உதடு, இதுல எல்லாத்தையும் அது பயன்படுத்தி பார்க்குது. எது பார்க்குது? மனம் பார்க்குது. எது மூலமா பார்க்குது? கண்ணனும் பொறி மூலமா பார்க்குது. இதுகளுக்கெல்லாம் ஆற்றல் எதுங்க எடுத்துருச்சு? உயிர்கிட்ட இருந்து எடுத்துருச்சு. ஆனா இதை செய்யுது. அந்த உயிரை தக்க வைக்கிறதுக்காக சாப்பிடுது. இப்ப இந்த மனசுக்கு பசின்னு ஒன்று கொடுத்து வச்சுருக்குன்னா, பசி இருக்குது நீ எது எப்படி புரிஞ்சு வச்சிருக்கு? இந்த உடம்புக்கு தேவை இருக்குதுன்னா இந்த உடம்பு மட்டும் இல்லை, இந்த உடம்பும் உயிரை தக்க வைக்க பார்க்குது. 2 பேர் உள்ள தக்க வைக்க பார்க்குறாங்க. உடம்பும் உயிரை தக்க வைக்க பார்க்குறாங்க. மனமும் என்ன பண்ணுது? உயிரை தக்க வைக்க பார்க்குது. என்னத்துக்கு? இந்த உயிர் இது உள்ள தங்கி இருக்குது. நம்ம சொல்றோம் ஆனந்தமா இருக்கிறதுக்கு. நம்ம எது சொல்றோம்? ஆனந்தமா இருக்கு. நம்ம ஏன் வந்திருக்கிறோம்? ஆனந்தமா இருக்குது. ஏன் நம்ம ஆனந்தமா இல்லை? இந்த மனம் பிரம்மவா இருக்கிறதுனால படைப்பதற்கு செய்ய முடியுன்றதுனால சுதந்திரத்தோடு இருக்குது. எதை ஒன்றும் செய்ய முடியும். மனதால் என்ன செய்ய முடியும்ன்றீங்க? என்னென்னவோ கண்டுபிடிச்சா மனதை வச்சு என்னென்ன செய்ய முடியும்? ஹிப்னாட்டிசம், மெஸ்மரிசம், என்னென்னவோ செய்யறீங்கன்னா உட்கார்ந்து இருக்குல்லையே ஒருத்தர் கண்ட்ரோல் பண்றது செய்யலாம். செய்ய முடியுது. மனதின் எண்ணங்களுக்கு அவ்வளவு வலிமையை உண்டாக்குறோம். மனதை செம்மைப்படுத்தி என்ன பண்றான்? அதனுடைய தன்மையினால, அதனுடைய ஆற்றல் கிச்சினால எல்லாத்தையும் கத்தி செய்யறது, கவடா செய்யறது, துப்பாக்கி செய்யறது எது? கோயில் செய்யறது, பொம்மை செய்யறது எது? எல்லாம் இந்த மனம் தான் இவ்வளவும் செய்யுது. இந்த மனம் தான் எல்லாத்தையுமே செய்து. இந்த மனம் தந்திரமாக செஞ்சு கடவுளை சுமனா ஏற்படுத்தி வச்சுக்கிறது. புரிஞ்சுக்காமே நிறைய மனங்கள் தன்னை புரிஞ்சு இருந்தா பெரிய ஆளா காமிச்சிருக்கு. நான் கடவுளை புரிஞ்சுக்கிறேன். எது செய்யுது? எதை வேணாலும் சொல்லலாம். நான் நல்லவன், எது சொல்லுது? மனம் சொல்லுது. நான் கெட்டவன், எது சொல்லுது? மனம் சொல்லுது. மனம் தானே கெட்டவன் யார் சொல்லுது? நல்லதுங்களெல்லாம் எங்க தெரிஞ்சிச்சு. ஓ நம்ம அதெல்லாம் செய்யல, நம்ம என்ன நான் கெட்டவன். மனம் நல்லது சொல்லுது, நல்லதெல்லாம் தெரிஞ்சு, நல்லது கெட்டதெல்லாம் தெரிஞ்சு நம்ம அதெல்லாம் செய்யல. அதனால ஒரு நல்ல நாவ கெட்ட நாவ சொல்றதுக்கு அதுக்கு ஆப்போசிட்டா இருக்க செய்யல, அது செஞ்சாங்கிறது. அப்போ என்ன பண்ணிடுது மனம்? தந்திரம் செஞ்சுட்டு, சூட்சமம் செஞ்சுட்டே இருக்கு. ஏதோ ஒண்ணு சட்டை போட்டு நான் தான் பெரிய ஆளு, போட்டு நான் தான் பெரிய ஆளு, தொப்பி வச்சு நான் தான் பெரிய ஆளு, ஸ்டிக் வச்சுக்கின்னு, கத்தி வச்சுக்கின்னு, என்னென்ன வார்த்தைங்க வச்சுக்கின்னு
மேக்கப் பண்ணி என்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் என்ன செஞ்சுன்னு தன்னை நிரூபிச்சு வாழ்தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது என்ன செய்யல, அந்த உயிரை புரிந்து கொள்ளவில்லை, இல்லது அந்த உடலின் தன்மைகளை புரிந்து கொள்ளவில்லை, ரெண்டையுமே புரிஞ்சுக்கல. ஆனா ரெண்டோடும் அது உறவு இருக்குது கட்டாயத்தினால. எல்லா உயிர்களுக்கும் என்ன இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா, தன்னை தான் அறிந்த தகுதி இல்லை. நான் ஒரு மனம் என்று அது அறியாது. நான் ஒரு மனிதனாக இருக்கிற மனம் அப்படின்னு மனிதன் மட்டும் தான் அறிய முடியும். ஒரு குரங்கோ, ஒரு சிங்கமோ, ஒரு நாயோ, அல்லது ஒரு மரமோ, ஒரு செடியோ, மற்ற உயிர்களோ. ஆனா அங்கேயும் உயிர் இருக்குது, அங்கேயும் உடம்பு இருக்குது. ஆனா அந்த மனதுக்கு போதிய அறிவு என்ன இல்லை, அதுக்கு போதிய அறிவு இல்லை. அது என்ன, ஏதோ நம்ம இருக்கிறோம், சாப்பிடணும், அது உடம்பு வரணும், அவ்வளோதான். அதுக்கு மேலே மரமா இருக்கும் போது என்ன பண்றது, சாப்பிட்றதுக்கு வாய் கிடையாது, இருக்கு வேர்ல தான் உரியணும், இடையில தான் டார்ச்சி எங்கெல்லாம் சாப்பிட்டுக்க முடியுமோ அப்படிலாம் சாப்பிட்டுக்கணும், அந்த உடம்பு வரணும், அவ்வளோதான். அது வேலை செஞ்சே இருக்குது, வேற அதுக்கு வேலை. அப்போ அது ஒரு அறிவு பார்க்குது, நீக்குது, நடக்குது. இப்படிதான் அறிவு பிரச்சனை வந்துருக்கான். 6 அறிவு மனுஷனுக்கு. என்னெல்லாம் செய்வான், பகுத்தெல்லாம் அறிவான், இது நல்லது இது கெட்டதெல்லாம். 7ஆம் அறிவு மட்டும்தான் இறைவனை நெருங்கிறதுக்கும், 8வது அறிவு நெருங்கிறதுக்கும் பிரிச்சு வச்சுக்கலாம். 7, 8 எல்லாம் பிரிச்சு வச்சுக்கலாம். பிறப்பே 7 தேவர்கள் ஒண்ணுதான். யார் மனிதர்கள் தேவர்கள் நிலையை அடைகிறார்கள்? ஆமா அடைகிறாங்க. இப்படி நம்ம 6 அறிவு 7 அறிவு அது கூட ஈகோக்கு ஆயிடுச்சு. இப்போ எனக்கு 7 அறிவு எனக்கு 8 அறிவு நம்ம சொல்லி ஆயிடும். அப்படி கூட தேவையில்லை. இந்த மனம் என்ன புரிஞ்சிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் எங்க பிறந்திருக்கிறேன், நான் ஏன் இந்த பழக்க வழக்கங்கள்ல இருக்கிறேன், எனக்கு இது சரியா, நான் இது சரின்னா எனக்கு நான் ஒரு மனம் அவர் ஒரு மனம், எனக்கு எதெல்லாம் கத்து நான் சரி அப்படிதான் அவர் சரி, நான் கத்துற ஒண்ணு சரின்னு சொல்லுகிறேன், அவர் ஒண்ணு கத்துன்னு சரின்னு சொன்ன தப்பா? தப்பு இல்லை. எப்ப தப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவருக்கு போதிக்கும் போது தப்பாயிடுது. அவர் இவருக்கு போதிக்கும் போது நான் என்ன பண்றேன், அந்த மனுஷன் தப்பா அவனுக்கு போதிச்சிருக்கான், அப்படி இல்லை இப்படின்னு நான் சொல்ல வேண்டியதா இருக்கு. அதுவே சவுங்க இருக்கிற பிரச்சனையா, அந்த மனுஷன் அவனுக்கு போதிச்சார், ஐயோ பருப்பு தான் நல்லா இருக்குன்றாரு அவருக்கு. நான் சொல்றேன், வெயில் காலத்துல வணங்க பருப்பு அப்படியே சூட எடுப்போம், வேண்டாம் வெள்ளை சட்டை போடணும்னு நான் சொல்றேன். முடிவெடுக்க வேண்டியது அவரா இருக்கலாம், ஆனா புரிதல் எங்க 2 பேருக்கும். நான் சொல்றேன், அதான் தெரியாமே சொல்லுறான், போய் கடையில் 10 ரூபாய் வாங்கி போட்டு போய் சொல்லுறான், கருப்பு சட்டை உஷ்ணத்தை உரியும். உண்மைதானே? 2 சட்டையும் போட்டு பார்த்தவருக்கு அப்போ அனுபவம் தான் தீர்வு. தீர்வு எது? அனுபவம் தான் தீர்வு. அவர் சொல்றதோ என் சொல்றதோ இல்லை. நான் என்ன சொல்றேன், அவர் கருப்பு சட்டையே போறது இல்லை, ஆனா கருப்புன்னு சொல்றாரு. அவர் என்ன பண்றது இல்லைங்க, கருப்பு சட்டை போறது இல்லை, ஆனா சொல்லி தர என்னன்னு, நான் வெள்ளை சட்டை போட்டு வெள்ளை சட்டை போட்டுக்கிறேன், எது செய்யணும் அப்போ அவரு? இப்போ மனம் கூட என்ன பண்ணி வச்சுக்கிட்டு, இந்த மனசுக்குள்ள தனிக்குள்ள விதியெல்லாம் வேலை செய்யுது. இந்த மனசுக்குள்ள என்ன செஞ்சு வச்சிருக்குது, இந்த மனம் தான் பிறகு எடுக்குதுன்னு ஆரம்பத்தையே சொல்றோம். மனம் தான் இன்னும் என்னன்னா பிறக்குது. அதுக்குரிய வேலைகளை, அதுக்குரிய துன்பங்களை அது பட்டே ஆகணும். அதுக்கேற்ற மாதிரி தான் அது எண்ணங்களே எழுடும். சிந்திக்கிறதுலாம் அதுக்கேற்ற மாதிரி தான் அது சிந்திக்கும். தனக்கு புரிஞ்ச விதத்துல ஒன்று ஒன்று சிந்திக்க முடியும். ஒரு எந்த ஒன்றுமே அதுக்கு என்ன புரிஞ்சாலும் சிந்திக்க முடியும். அது புரிதல் பிறநிலை கடக்கும் போது ஏதோ புரிஞ்சுனே வருது, அதுக்கேற்ற மாதிரி தான் அதை சிந்திக்க முடியும். அது மேல அதில் என்ன பண்ண முடியுது இல்லை, சிந்திக்கவோ எண்ணங்களை எழுப்பவோ முடியாது. இது வரைக்கும் எதையுமே அனுமதிக்காத ஒருத்தர் சிந்திக்க முடியுமா? அப்படி சிந்திக்க முடியாது. ஊருக்கானா எல்லாருமே நாக்கில் ஒரு மாதிரி ஆகும். இல்லை ஏதோ ஒரு ஃபுட்டு சொல்லணும்னாக்கா அந்த டேஸ்ட்டை பார்த்து பேசணும்னாக்கா நமக்கு அதை எச்சு ஊறும். நல்ல பிரியாணி சாப்பிட்றவங்க தான் வாசனை தேவை ஆஹா அப்படின்ற மாதிரி இருக்கும். மீன்காரங்களுக்கு மீன் பிடிக்கும், கல் வைக்கிறவங்களுக்கு கல் பிடிக்கும், பூ வைக்கிறவங்களுக்கு பூ பிடிக்கும். ஆனால் இதெல்லாம் எதனால? வெறும் மனதின் அனுபவங்கள் மட்டும்தான். அனுபவத்தை கடந்து அனுபவம் பெறுவது எப்படி? அப்போ மனம் என்பது ஒன்று இருக்குது, அந்த மனதை செம்மைப்படுவதற்கு யோகம்னு ஒன்று இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம அந்த இடத்துல இருந்து வெளியே வந்துட்டோம். மனது மேல நிறைய எழுத்துக்களை போட்டு எரிய சரியில்லாத நிற்பீங்க, இல்ல தவறுகளாக நிற்பீங்க, ஏதோ ஒன்று போட்டு மூடி வச்சுட்டு மனதின் அசல் தன்மை நம்ம அறிவதே இல்லை. மனதின் அசல் தன்மைன்னா காலம் கடந்து காட்டக்கூடிய வல்லதாக இருக்கிறது. நாளைக்கு நடக்க போறதெல்லாம் நம்ம புரிஞ்சிக்கக்கூடிய தகுதியா இருக்கு. அந்த மாதிரி தகுதிக்காக அந்த மனசை நீங்க செய்ய வேண்டியதில்லை. நான் சொல்றதெல்லாம் அந்த மனதை கொண்டு இரவை புரிந்து கொள்ள முடியும். நான் கேட்கறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனதை கொண்டு என்ன செய்ய முடியும்? இறைவனை அல்லது இயற்கையை அல்லது உண்மையை, இந்த இந்த அந்த சராசரத்துக்கு நாயகமாக இருக்க ஒன்றை என்ன பண்ண முடியும்? புரிந்து கொள்ள முடியும். அல்லது புரிந்து கொள்ள முடியும். பேச்சை கேட்டுவிட நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க எக்ஸசைஸ் பண்ணி அதை கண்டுபிடிச்சி புரியல, அதை யோகம் பண்ணணும். அந்த ஆனந்தம் நடத்துறா எதுக்குறா சொன்னா புரிஞ்சிக்க முடியாதா? கரும்பு இனிப்பாக இருக்கும், சாப்பிட்டுதான் புரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை. சாப்பிட்டாலும் அதான் இனிப்பா தான் இருக்கும். போது சாப்பிடலாமா வேணாமான்னு முடிவெடுத்து அப்புறமா கிடைக்கவே கிடைக்காத அவருக்கு கரும்பு இனிப்பா இருக்குன்னு சொன்னா தப்பா? அவன் கரும்பை வாழ்நாள்ல பார்க்க போறது இல்லை. கரும்பு என்று ஒன்று இனிப்பாக இருக்கும் சொன்ன தப்பா? அப்படி மனம் என்று ஒன்று
இறைவனை உணரும். ஆனா என்ன செய்யறது நம்ம? அதுக்கான சந்தர்ப்பத்தை யார் ஏற்படுத்திக்கணுங்க? ஒவ்வொரு மனமும் ஏற்படுத்திக்கணும். அந்த மனம் அதுக்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு கூட அந்த இறைவன் வழிபடு. ஏன்னா அசுத்தம் அதுதான். எல்லா மனமும் யாருக்கு தான் சொல்லணும்? இறைவனுக்கு தான் சொல்லணும். மனம்ன்ற ஒண்ணு எனக்கு நான்ன்ற அகத்தில செய்து அதுவும் எதுதான்? இறைவனுக்கு தான். உடம்பு எது? இந்த அஞ்சு போதும் தான். கண்ணி காத்து நெருப்பெல்லாம் இந்த தான். மனமும் எதுதான்? இறைவன் தன்மை தான். ஆனா இந்த மனம் நான் என்ற ஒரு அகந்தியை விட்டுடணும். இல்ல இறைவனுக்கு அதை அர்ப்பணம் பண்ணணும். இல்ல இறைவனை புரிஞ்சுக்கணும். ஆனா நான் என்ற அகந்தியில் அது செய்யற எல்லாமே துன்பமும் அல்லது இன்பத்தையும் தான் இருக்கும். துன்பமோ அல்லது இன்பமோ ஆனந்தம் என்கின்ற ஒரு நிலை அது அடையாது. எப்போ? நான் என்ற அகந்தை வரைக்கும். நான் என்ற அகந்தியை நீங்க பயிற்சி பண்ணி தான் ஒழிக்கணும்னு இல்லை, தியானம் கற்றுன்னு தான் ஒழிக்கணும்னு இல்லை, புரிதல் நிமித்தமா எதனாலும் நீங்க செய்யலாம். அதை விட புரிஞ்சுக்க கரும்பை எடுத்து சாப்பிட்டு பார்த்துட்டா 1000 கூட போதிச்சாவே போதுன்றவங்களுக்கு போதும். அது சாப்பிட்டு பார்த்து தான் புரிஞ்சு பண்றவனுக்கு அவங்களுக்கு தான் இந்த யோகா பயிற்சி. பின்னாடி வந்தவங்க என்ன பண்றாங்க? அந்த இறைவனை புரிந்து வழிகளை சொல்லிக்கிறாங்க. இப்படி பண்ணு, இப்படி பண்ணனா இந்த மாதிரிலாம் ஆகுது, இந்த மனம் இப்படிலாம் ஆகுது பாரு, இதை செஞ்சு பாரு. 40 நாள் தொடர்ந்து ஒன்று செய்ய, அதே மாதிரி அவரை பாரு. நீ ஒரு பழக்கத்துக்கு வா, காலைல எழுந்துக்கோ, அதே மாதிரி நடக்கும் பாரு. எல்லாம் எங்க இருக்குது? மனசுல தான் இருக்குது. மனசுக்குள்ளதான் எல்லாமே இருக்குது. மனமா இருக்கிறது நீங்க, உடம்பா இருக்கிறது நீங்க. ஆனா விசேஷமான நீங்க மனம் தான். இந்த உடம்பு விசேஷமானதை விட உடம்பு விசேஷமானது. உடம்பு விசேஷமானதை விட உயிர் விசேஷமானது. அதனால உடம்புக்கு மெய், உயிருக்கு சிவன் அப்படிலாம் சொல்லி வச்சிருக்காங்க. இந்த உடம்புக்கு இன்னொரு பேர் வச்சிருக்காங்க, பார்வதி, உமையம்மை. பெண் பாலெல்லாம் இந்த உடம்புக்கு தான், ஆண் பாலெல்லாம் உள்ளது ஒன்று தான். ஏன்னா அது மர்மமாகவே இருக்கிறதுனால உள்ளம். இதை புரிஞ்சுக்க முடியும் எது மனமா இருக்கிற. இப்போ நான் என்ன செய்யல, நான் அந்த மனம். உடம்பு தான் நான் நினைச்சு செஞ்சிருந்தா உடம்பு நான் தான், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா அந்த நாள் போதுமா? போனாது. உயிர் தான் நான், எல்லாம் அவன் உயிர் பண்ணு, நான் கவனியம் தானே, அப்பவும் போதாது. என்ன பண்ணும் உடம்பு? வாட்டும் பசியில. நான் அதுங்களெல்லாம் ஏமாத்திக்கிறேன். உடம்பை ஏமாத்தி உட்காந்துக்கிறேன் மனசுல. நீ இறைவன் அடைய போற, நீ உட்காந்து 6 மாசம் இருட்டு முடிக்க கம்மல் இருந்தா என்ன பண்ணும்? தூத்து குளிக்க வேண்டிய வேலையெல்லாம் என்ன செய்யாது உடம்பு. அது அதோட இயல்பான வேலைகள் என்ன பண்ணாது, செய்யாது. இயற்கையா ஆரோக்கியமா இருக்குமா அந்த உடம்பு? இருக்காது. மனம் எதுக்குன்னா உங்க உடம்பையும் பராமரிச்சுக்கணும், உயிரையும் உணர்ந்துக்கணும், எல்லா வேலையும் செஞ்சா என்ன தப்பு? அப்போ மனதை கொண்டு நம்ம என்ன செய்யலாங்க? சிறப்பா வாழலாம் தானே. மனம்னா என்ன புரிஞ்சிச்சு இல்லையா? மனம் தான் நீங்க, உடம்பாவும் நீங்க, உயிராவும் நீங்க. உயிரா இருக்கிற நீங்க உங்களுக்கு உரிமை செலுத்தவே முடியாது. அது ஒரு நாள் இருந்து ஒரு நாள் போயிடும். திரும்ப இன்னொரு உடம்பு இன்னொரு உயிரோட இருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா சாரதி யோடவே அந்த கிருஷ்ண பரமாத்மா இருக்கிறதா சாமி போட்டு வச்சிருக்கோம். ஏன்னா அந்த உடம்பும் அதை ஓட்டக்கூடிய தேரோட்டியா இருக்கிற உயிரும் நிலையானது. அதுல அர்ஜுனன் உட்காந்துருக்காரு. அதுல அர்ஜுனன் கர்ணன் என்ன பண்றான்? அவனையும் ஓட்டுறான். அவன் தேரோட்டி ஓட்டாத போது என்ன பண்ணிட்டான்? அவன் தேர அவனே ஓட்டுறான். நான் என்ற அகந்தையில எல்லாத்தையும் தர்மம் பண்ணி இருந்திருக்கிறான் அவன். அதனால அவனுக்கு என்ன நேர்ந்தது? அந்த மாதிரி தான் அந்த கதைகள் எல்லாம் பார்க்கணும். அப்படிதான் அதை சொல்றாங்க. மனம் என்ன செஞ்சிடக்கூடாது? நான் என்ற அகந்தையில வந்துடக்கூடாது. நான் என்ற அகந்தை இல்லை, நான் என்பது மட்டும் புரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மனம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மனமும் இறைவனால ஆனதுதான், உடம்பும் இறைவனால் ஆனது, உயிரும் இறைவனால் ஆனதுன்னா இந்த மனமும் இறைவனால் ஆனதுதான். நான் செய்ய வேண்டிய வேலைகளை சிறப்பாக செய்ய வேண்டியது. என் புரிதலை நான் சரியா ஆக்கணும். யாருன்னா தப்பு சொன்னா ஏற்றுக்கணும். ஆனா சும்மா சொல்றாரு ஒருத்தர், நீங்க தப்பு, நான் என்ன செய்ய முடியும்? அவருக்கே ஒன்றும் புரியாது. ஆனா என்ன தப்புன்றாரு. நான் அவர் கேட்டா அவர் கறி சொல்றது இல்லை. உதாரணத்துக்கு நான் கறி சாப்பிட்றேன், உடம்பு தெரிச்சுக்குது. ஒருத்தர் சொல்றாரு கறி சாப்பிட்றது பாவம், உடம்பு விட அவர் அறிவா இல்லையான்னு கேட்கறாங்க. யாருன்னா இருக்கட்டுமே, அவர் எக்ஸா இருக்கட்டும், ஒய்யா இருக்கட்டும், பெரியதா இருக்கட்டும், சின்னதா இருக்கட்டும், வாழ்ந்ததா இருக்கட்டும், வாழாததா இருக்கட்டும், இந்த உடம்புக்கு தெரியுமா தெரியாதா? தப்புனா செய்யுமா? ஒரு விஷம் சாப்பிட்றேன் என்ன ஆகும்? ஒரு அரளி விதையை சாப்பிட்றேன் என்ன ஆகும்? அந்த உடம்பு வாங்குமா? நான் சாப்பிடுவேன் அந்த அரளி விதையை. அரளி செய்வன்றதுக்கு அசைவன்றதுக்காக சாப்பிடணும். செய்வ உணவு அரளி சாப்பிடலாமா? நான் கேட்குறேன், ஒரு அசைவ உணவுல விஷயம் இல்லையா?
சைவ உணவுல தான் விஷம் இருக்கு. ஏன்னா அசைவ உணவு விஷமானது இருக்குதா? ஆட்டுக்கறி விஷங்க, மாட்டுக்கறி விஷங்க, பன்னிக்கறி விஷங்க, கோழிக்கறி விஷங்க என்ன சொல்ல முடியுமா? ஆனால் அரளி செடி பாருங்க விஷம். அரளி செடி தான் இல்லை, அது மாதிரி 1000 செடி விஷ செடிகள் இருக்குது. நிறைய செடிகள் அந்த விஷ செடிகள் இருக்குது. இப்போ சைவத்தை விஷம் இருக்குதா, அசைவத்தை விஷம் இருக்குதா? வேண்டாம், நான் சொல்றேன், அது என் விருப்பம், அவருக்கு விருப்பம். இதுக்கும் கடவுளுக்கு என்ன சம்பந்தம்? மனம் உள்ள இருக்கிற உயிரை புரிஞ்சுக்கணும். இந்த உடம்பு உடம்பு எனக்கு இருக்குது, உயிரும் எனக்கு இருக்குது. நான் என்ன பண்ணணும்? இறைவனை புரிந்து கொள்ள வேண்டும். இறைவனை புரிஞ்சுட்டா போதுமா இருந்து. இப்போ நான் என்ன செய்ய, நான் என்ன பண்ண போறது இல்லை. ஒரு சர்க்கஸ் காரனுக்கு நிறைய சாப்பிட கூடாது. ஏன்? அவன் சர்க்கஸ் வேலை செய்ய போறான். அவன் எவ்வளவுதான் சாப்பிடணும்? இவ்வளவுதான் சாப்பிடணும். ஏன்? அவர் சர்க்கஸ் வேலை செஞ்சு பழக்க வந்தவர். ஒரு ஆன்மீகவாதி சர்க்கஸ் காரனா? அவர் சர்க்கஸ் காரனா தான் அப்படி செஞ்சுட்டு போட்டுமே. அவர் போய் போதிக்கலாமா சர்க்கஸ் காரன்? நான் பாரு உடம்புல ஸ்லிமா வச்சுக்கிறேன், பெல்ட் வச்சுக்கிறேன், 1008 காரணம் வச்சுக்கிறேன், நான் இவ்வளவுதான் சாப்பிட்றேன், அதே மாதிரி சாப்பிடணும்னு சொல்லாமா? அவருக்கு வேலையே அதான், பொழைப்பே அதான், அவருக்கு ஜீவிதமே அதான். இப்ப ஆன்மீகம் கூட ஜீவிதம் ஆயிடுச்சு. உண்மையிலே அவர் கடவுள் புரிஞ்சதுக்காக ஆன்மீகவாதி ஆகிறது இல்லை, ஏக்கர் கணக்கில் நத்த வைக்கிறதுக்கு தான் ஒரு ஆன்மீகவாதியாக இருக்கு. அவங்க தான் பண்ணி ஆகணும், நடிச்சு கூத்தாடி தான் பண்ணி ஆகணும். இப்ப என்ன இல்லைன்னு கேட்டீங்கன்னா, அந்த மனம் புரிதலில் இல்லை, முழுமையான ஒரு புரிதலை ஏற்படுத்திக்கிறதே இல்லை. ஏன்னா அல்ப சதிகள் எல்லாம் அது சரின்னு வச்சுக்கணும். யாருன்னா ஒரு தப்புன்னு சொன்னா என்ன பண்ண மாட்டேங்குது, அனலைஸ் பண்ண மாட்டேங்குது. எல்லாமா என்னவா இருக்கணும்? உடம்பா இருக்கிறோம், மனமா இருக்கிறோம், உயிரா இருக்கிறோம். மனம் மையமா இருக்குது. மையமா இருக்கிற மனதை சரின்னு புரிச்சுக்கோங்க. மனதை தான் நானா இருக்கிறேன் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. நான் தவறாகவும் சரியாகவும் இருக்கிறேன் என்றால் நான் கற்றுக்கொண்டதுனால் அப்படின்னு இப்படியுமாக இருக்கிறேன். நான் கற்றுக்கொண்டவனாக இருக்கிறேன். முதல் நான் யாரு? எல்லாரும் யாரு தான்? நானும் கற்றுக்கொண்டவன் தான். இப்படி கற்றுக்கிறேன், நீங்க அப்படி கற்றுக்கிறீங்க, அவ்வளவுதான். ஆனால் புரிதல் என்று பார்த்தா எல்லாருக்கும் ஒன்றாதானே புரியும். இறைவன் எல்லாருக்கும் ஒன்றுதான். அதை சரியா புரிஞ்சுக்கிற மனதுக்கு மட்டும் தான் சரியா புரியுது. ஆனா இங்க போதிச்ச இறைவனை அல்லது நீங்க அங்கேயே இருக்கிற இறைவனை, ஏதோ மத நூல்கள் இருக்கிற இறைவன் என்று ஏற்றுக்கொண்டார். அதுக்காக நீங்க 10 பேர் மத்தியில் நீங்க சொன்ன அதுதான் இறைவன். நீங்க பேசினா பேசணும், நான் பேசுறேன், எங்க போனாலும் அதை தான் சொல்றேன். இங்க இல்லை, இன்னும் ஒரு 50 வருஷம் பத்து வந்தீங்கன்னா நான் தான் சொல்றேன். மாத்தி பொறுத்த இல்லை. மேபி விசேஷமா ஒரு பூதம் வந்தீங்க, நான் தான் கடவுள்னு கூட சொல்லலாம். விசேஷமா ஒரு பூதம் வந்து உங்களுக்கு எல்லாம் செய்ய வரணும்னா நான் இருக்கிறேன், நான் செய்யற என்ன சொல்லி கடவுள்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அது ஒரு தோற்றப்பொழிவு தான். சூரியன் ஒரு தோற்றப்பொழிவு, ஒரு நாள் இருந்துட்டு ஒரு நாள் இல்லாம போயிடும். எல்லாம் ஒரு நாள் இல்லாம போயிடும். எது எப்போதும் நிலையானதோ அதுவே அது. இதை மனம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மனம் புரிஞ்சுக்கணும்னா அது உங்ககிட்ட தான் இருக்குது. உங்ககிட்ட இருக்கு. நான் பேசுறதுனா இது நான் உங்களுக்கு துரு பேசுறதெல்லாம் எதுக்கு? உடம்பு நான் பேச முடியாது. அது உணர்வுமானா உடம்பு அது மாட்டது வேலை செய்யும். உயிர் உணர்வுமானா உயிர் உணர்வு கூட இல்லை, அது மாட்டது. ரெண்டு தான் பண்ணிருக்கோம். தடைப்பட்டு அது வேலையே அது வரைக்கும் செஞ்சுட்டே இருக்கும். அப்ப நான் என்னதான் நம்ம என்னதான் செய்ய முடியும்? மனசை தான் என்ன செய்ய முடியும்? என்ன பண்ணாங்க? உடம்பு மூலியமாவும் மனசை என்ன செய்ய முடியுமா அப்படின்ட்டு தான் பயிற்சிகள்லாம் செஞ்சாங்க. எக்ஸசைஸ்லாம் பண்ணி பார்க்குறாங்க. உடம்பு மூலியமா மனசை என்ன பண்ண முடியுமா? சாப்பாட்டு மூலியமா மனசை என்ன பண்ண முடியுமா? நேரடியாகவே மனசு புரிஞ்சுச்சுன்னா நேரடியாகவே மனசை என்ன பண்ணிடலாம் தானே? ஐடியா தான். உடம்பு மூலியமா மனசை என்ன பண்ண முடியும்? பண்ண முடியும். உடம்பு என்ன பண்ண மனசு ஏதோ ஒன்று ஆகும், நிச்சயமா ஆகும். உடம்பு வச்சு நீங்க இப்படி பண்றீங்கன்னா உடம்பு வச்சு அது என்ன பண்ண அடிச்ச வரைக்கும் தானா? அப்போ உடம்பு மூலியமா ஏதோ ஒன்று ஆகும். ஆனால் நேராகவே உங்களுக்கு மனம் புரிஞ்சுச்சுன்னா என்ன பண்ணிக்கலாம்? நேராகவே கிளைம் பண்ணிக்கலாம். உடம்புக்கு எந்த வலியுமே இல்லை, எந்த உபாயத்தையும் உடம்பு பண்ண வேண்டியது, எந்த மாற்றத்துக்கும் உடம்புக்கு தர வேண்டியது இல்லை. அப்படி என்ன பண்ணலாம்? மனசை மாற்றிக்கொள்ளலாம், மனதை தெளிவடைய செய்து விடலாம். இன்று இது போதும்.